நாம் இன்றைக்கு பார்க்க போவது திருச்சி மாவட்டம் திருவானைக்காவலில் அமைந்துள்ள ஜம்புகேஸ்வரர் திருக்கோயிலை பற்றியது. இத்திருத்தலம் மூவரால் பாடல் பெற்றது. திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர் ஆகியோரால் பாடல் பெற்ற தலமாக விளங்கி திருச்சி மாநகரின் வடக்கு பகுதியில் காவிரி கொள்ளிடம் புண்ணிய நதி சூழ்ந்த பகுதி கம்பீரமாக அமைந்துள்ள திருக்கோயில் ஸ்ரீ சம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி திருக்கோயிலாகும். பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றான நீர் அப்பு ஸ்தலமாக இத்திருத்தலம் வழிபாடு செய்யப்படுகிறது. நாவல் மரக்காட்டில் ஜம்பு ரிஷியாலும் அம்பிகையாலும் வழிபாடு செய்யப்பட்டவர் ஸ்ரீ ஜம்புகேஸ்வரர் ஆவார். யானையும் சிலந்தியும் இத்தலத்தில் இறைவனை வழிபாடு செய்து மோட்சம் பெற்றுள்ளது. பிரம்மா இத்தலத்தில் பல ஆயிரம் ஆண்டுகள் தவம் செய்த இறைவன் இறைவியின் தரிசனம் பெற்று ஸ்ரீ பாவ விமோசனம் பெற்றார். அன்னை அகிலாண்டேஸ்வரி ஸ்ரீ சக்கரங்கள் தாடங்களாக அனுபவித்து கொண்டு அருள்பாலிக்கிறார். மேலும் இத்தலத்தை பற்றி விரிவாக பார்க்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் திருவானைக்காவலில் அமைந்துள்ள அருள்மிகு ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி திருக்கோயில். தல வரலாறு சிவகணங்களைச் சேர்ந்த மால்யாவன், புஷ்பநந்தன் என்ற இருவரும் தங்கள் யார் சிவ பூஜையில் மேம்பட்டவர்கள் என்று பூசலிட்டு சிவனடி சேர்க்கின்றனர். அடுத்த பிறவியில் மால்யாவன் ஞானமுடைய ஒரு சிலந்தியாகவும், புஷ்பநந்தன் மிக்க தவத்து ஒரு ஒப்பற்ற வெள்ளை யானையாகவும் பிறப்பு எடுத்து இத்தலத்தில் இறைவனை வழிபடுகின்றனர். இந்த பிறவியிலும் சிலந்திக்கும் யானைக்கும் பூஜையிலே போட்டி இருந்தமையால் சிலந்தி யானையை கடிக்க யானைக்கு முக்தியும் சிலந்திக்கு கோட்செங்கன் என்ற அரசன் பதவியும் இறைவன் வழங்கி அருள் புரிந்தார். ஜம்பு நாயகருக்கு முதல் மாட கோயில் கட்டிய பெருமை கோட்செங்கனாருக்கு உரியது. இவர் 78 மாட கோயில்களை எழுப்புகிறார். அதற்கு சான்றாக அப்பர் அள்ளிய திருத்தாங்க பாடல் இத்திருத்தலம் மூவராலும் பாடல் பெற்றது. திருஞான சம்பந்தர் பெருமான் 3 பதிகங்களும், திருநாவுக்கரசர் தேவனார் 3 திருப்பதிகளும் மற்றும் சுந்தரமூர்த்தி நாயனார் ஒரு திருப்பதிகளும், மாணிக்க வாசகர் சுவாமிகள் ஒரு பாடலில் இத்தலத்தை பற்றி தென் ஆனைக்காவலனை தென்பாண்டி நாட்டானை என்று குறிப்பிடுகிறோம். ஐயடிகள் காடவரன் ஒரு வெண்பாவும் பாடி அள்ளி இருக்கிறார்கள். சேக்கிழ பெருமான் திருவானைக்காவல் தலத்தை எழுப்பிய கோட்செங் சோழன் நாயனுடைய வரலாற்றினை 18 பாடலாக அருளி இருக்கிறார்கள். கச்சேப்ப முனிவர், தாய்மானவர், கவிகாலமகம், அருணகிரிநாதர் மற்றும் மீனாட்சி சுந்தரமலை போன்றவரும் இத்தலத்தை இறைவனை பாடி புகழ்ந்து பாடியிருக்கிறார்கள். இத்தலம் ஜம்புகேசன், அதாவது நாவலந்தீவு என்று அறியப்படுகின்றது. ஜம்பு என்ற பெயருடைய மகரிஷி சிவனை நோக்கி தவம் புரிந்தார். அவருக்கு கிடைத்திருக்கிற வெண்ணாவல் பழம் ஒன்று கிடைத்தது. அட்டமா சித்தி கைவரப்பெற்ற அம்முனிவர் அப்பழத்தினை திருக்கைலாயத்திற்கு எடுத்து சென்று சிவப்பிரசாதமாக படைத்தார். சிவன் அப்பழத்தை உண்டு விதையை உமிழ இறைவன் திருவாயிலிருந்து வரும் எதுவாயினும் பிரசாதமே என முனிவர் அதனை பெற்று விழுங்கினார். அச்சமயம் ஜம்பு மகரிஷி சிவனிடம் தாம் பூலகத்தில் தவம் செய்யும் பொழுது சிவபுரான் தன் கண் முன்பாக எப்போதும் தரிசனம் கொடுக்க வேண்டும் என்று ஒரு வரம் கேட்டார். இறைவன் அவ்வண்ணமே ஆகுக என்று உரிய காலம் வரும்பொழுது நாம் எழுந்து அருள்வோம் என்று சொல்லி மறைந்தார். ஜம்பு முனிவர் ஜம்புகேஸ்வரர் என்று அழைக்கப்படும் நாவல் தீவில் அமர்ந்து தியானம் ஆழ்ந்தபோது அவர் உண்ட விதை வயிற்றிலிருந்து மரமாக தலையை உடைத்து கொண்டு வெளியே வந்தது. திருக்காலயத்தில் இருக்கும் சிவன் முனிவருக்கு ஜம்பு முனிவருக்கு காட்சி கொடுத்து முடிவு செய்தார். சிவனின் எண்ணப்படி பார்வதி தேவி சிவனுடைய 2 கண்கள் முன் தன் கைகளால் மூடி
மூடி விளையாடுகிறார். இறைவனின் கண்களை மூட 224 புவனங்களும் இருட்டிலே மூழ்கியது. இழந்த வெளிச்சத்தை மீண்டும் கொண்டு வர சிவன் நெற்றி கண்ணை திறந்து உலகிற்கு வெளிச்சத்தினை கொண்டு வந்தார். சிவன் பார்வதியை நோக்கி, உன்னுடைய பக்குவமில்லா செயலாலே இந்த சம்பவம் நிகழ்ந்தது. பக்குவமற்ற செயலை செய்த நீ பூலம் சென்று என்னை ஆராதனை செய்வாக என்று பார்வதிக்கு ஆணையிட்டார். பார்வதேவி அகிலாண்ட நாயகியாக பூலோகத்துக்கு எழுந்திரலாம். சிவபூஜை செய்ய ஏற்ற இடம் தேடிய போது தெற்கு திசையில் காவிரியும் வடக்கு திசையில் கொள்ளிடம் அமைந்த இடப்பகுதியில் உள்ள இத்தீவில் வெண்ணாவல் மரம் நிறைந்த இருந்தது. அதை அகிலாண்ட ஸ்ரீ சிவனை பூஜிக்க இந்த நாவல் தீவினை கையிலே நீரைந்தபடி சிவனை தூய அன்போடு இணைக்க கைலாயத்தில் விட்டிருக்க சிவபெருமான் எவ்விடத்தும் நீ அவரது இல்லை என்று தன்மைக்கேற்ப நீர் வடிவமாக செழுநீர் திரள்நாதராக லிங்க வடிவிலே தோன்றினார். அகிலாண்ட நாயகி சிவனை வழிபாடு செய்ய தேர்ந்தெடுக்க இடம் முனிவருக்கு அருகிலுள்ள வெண்ணாவல் மரத்தடி ஆகும். ஒரே நேரத்தில் அகிலாண்ட நாயகிக்கும் ஜம்பு முனிவருக்கும் சிவனார் செழுநீர் திரளானாதராக காட்சி தந்தார். அன்னை அகிலாண்ட நாயகி ஜம்பு முனிவரை தவிர 5 அறிவுடைய நானுடைய சிலந்தியும் மற்றும் மிக்க தவத்து உள்ள வெள்ளை யானையும் சிவனை வழிபட்டு அருள் பெற்றது. இந்த வெள்ளை யானையும் சிலந்தியும் முற்பிறவிலே புஷ்பதந்தன் மால்யாவன் என்ற சிவகணங்களாக இருந்தனர். சிவபூஜையின் போது தன் பக்தியே உயர்ந்தது என இருவருக்கும் பூசையில் இருக்க இறைவனை சேர்ந்தனர். இறைவனார் திருவுள்ளன்படி அடுத்த பிறவியில் புருஷோத்தன் வெள்ளை யானையாகவும் மாலின் சிலந்தியாகவும் பிறக்கும்படி செய்தார். மேலும் நாம் வேறொரு தலத்தை பற்றி நாம் பார்ப்போம். நன்றி.